ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னைக்கு இப்போ என்ன லைவ் அப்டேட்டில் போயிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அர்ச்சனோட அப்பா தான் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு, தரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். எல்லாரையும் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காரு. முக்கியமாக இப்போ விக்ரமா வச்சு செஞ்சிருக்காரு. என்ன சொன்னார், என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். காலையிலேருந்தே ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனோட அம்மா அப்பா வந்தாங்க. அர்ச்சனா அப்பா வந்ததுலேருந்தே எல்லாருக்கிட்டையும் அவங்க பொண்ணை பற்றி என்னென்ன யார் பேசினா அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் நிக்சனை வச்சு கிழிச்சு தொங்க விட்டுட்டார். கிழினா சாதாரண கிழி அல்ல, அல்ட்ரா கிழிச்சு நிக்சனை தொங்க விட்டுட்டாரு. நிக்சனை தொங்க விட்டதுக்கு அப்புறமா விக்ரமை கூப்பிட்டாரு. விக்ரம் வாப்பா, இங்க உட்காருப்பா. ஏன்னா எப்பவுமே ஒரு வார் போகுதுன்னா அது விக்ரமுக்கும் அர்ச்சனாவுக்கும் தான் போயிட்டே இருக்கும். எப்பவுமே விக்ரம் அர்ச்சனா தான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. வெளியில இருந்து தான் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்களே. அவங்க அம்மா ஏதாவது சொன்னா கூட நீ சுமார், நான் எல்லாத்தையும் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், உன்னை விட எனக்கு நிறையவே தெரியும் அப்படின்னு இருக்காங்க. நான் அதை 24/7 பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி விக்ரம் அவங்க அப்பா கூப்பிட்டாரு. அவங்க அப்பா கூப்பிட்டு பக்கர் உட்கார வச்சு எப்போவுமே வன்மம்ன்றது இருக்கக்கூடாதுப்பா. அப்படி இருந்தால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வாழவே முடியாது. எப்போவுமே எல்லா மனுஷனுக்கும் ஒரு மனிதாபிமானன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். எல்லா மனுஷனுக்குமே மனிதாபிமானன்றது இருந்துகிட்டே இருக்கணும். அது எப்போவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அது இந்த வீட்டில் நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் அவளை கமெண்ட் பண்ணிட்டு அவள் அழறத கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா, என்னாச்சு, என்ன விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இவ அந்த பாத்ரூம் டாஸ்க்ல பாத்ரூம் கழுவிட்டு இருக்கும்போது இவ அழறத பார்த்து நீங்க ரொம்பவே நக்கலா பேசிட்டு இருந்தீங்க, கிண்டல் அடிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க அப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு தனியா இருக்கா, தனியா இருக்கிறதுனால இப்படி அட்டாக் பண்ணலாமா, இப்படி பேசலாமா? யாராச்சும் ஒருத்தர் சும்மா அழுவாங்களா? யாராவது ஒருத்தர் பொய்யான அழுக இருக்குமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க. சண்டைன்றது எல்லாருக்கும் நார்மலா வர்றது தான். ஆனா ஒருத்தவங்க கிட்ட ஹியூமனிட்டியே இல்லாம சண்டை போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விசித்ரா கேட்குறாங்க, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னப்போ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நீங்க அப்போ அந்த டைம்ல இல்லை, இது ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது, விக்ரமுக்கும் அக்ஷயாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனோட அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பாராட்டிகிட்டே இருந்தாங்க. அதோட அர்ச்சனா அப்பா சொல்கிறாரு, யார் நீதாம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், உன் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரவினாவை சொல்கிறாங்க. ரவினா ஹே ஹா அப்படின்னு சிரிக்கிறாங்க. எனக்கு உன் சிரிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, உன்னோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாயாவெல்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. நீங்கள் நல்லா ஆடினீங்க, நல்லா டான்ஸ் பண்ணீங்க, அந்த வைஷ்ணவி கேரக்டர் ஸ்கெலிட்டன் மாதிரி டான்ஸ் பண்ணதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாராட்டினாங்க. எல்லாருமே பாராட்டினாங்க. அப்படியே அவங்க அப்பா யார் யாருக்கு டோஸ் வரணுமோ கரெக்டாக பார்த்து விட்டார். ஆக்சுவலி அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம இதை காலையிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பூர்ணிமா அம்மா அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் இவங்க அப்பா வந்த உடனே எல்லாரையும் வெளுன்னு வெளுத்தாரு. விஷ்ணுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, அப்படியே நடுங்கிக்கிட்டு பம்பறாரு. விஷ்ணுவை தானே வச்சு வாங்கினாரு, ஒரு விஷ்ணுவே வச்சு வாங்குறாரு. இதை பாருங்க, இந்த மாதிரி பேசுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாருமே வச்சு ஒரு விளாசம் தான் சொன்னோம். ஒரு வேற லெவல் ஃபாதர். ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்க, ஒரு பாராட்டல நான். லைக் அர்ச்சனா பண்ணது தப்பு இல்லைன்றதா செகண்டரி. அது விவாதத்துக்கு இருக்கு இல்லைன்றதை தாண்டி எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, என்னோட பசங்க எனக்கு முன்னாடி, என்னோட உயிர் என் பசங்க தான் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருப்போம். அது மாதிரி தான் பையன் தப்பு பண்ணாலும் சரி, பொண்ணு தப்பு பண்ணாலும் சரி, பொண்ணு கரெக்ட் பண்ணாலும் பையன் கரெக்ட் பண்ணாலும் அது அவங்களுக்கு விஷயமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். என்ன அப்படின்னா, ஏன் பொண்ணு தப்பான இல்லவ, ஏன் பொண்ணை ஏன் இப்படி பேசுறீங்க, அதுதான் உங்களுக்கு ஹர்ட்டிங் ஆகும். ஏன்னா நிக்சனை பற்றி சொன்னப்போ கூட அவர் என்னன்னா, என்னால் தூங்க முடியாமல் போயிடுச்சு, என் பொண்ணை நினச்சி என்னால் தூங்க முடியாமல் போயிடுச்சு, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்டு தான் டெய்லி தூங்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு, இவ எப்போ என்ன பண்ணுவான்ற டென்ஷன் எங்களுக்கு இருந்துச்சு, உள்ள உங்களுக்கு இருக்கிறத விட வெளியில் எங்களுக்கு தான் அவ்வளோ டென்ஷனு, என் பொண்ணு எப்படி திட்டாங்களே, வளராளே, அவள் கூட யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, அவங்க பசங்க தான் அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ண விஷயம் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.